நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம, இலக்கியாவுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போற மாரி எனக்கு கனவு வருது. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிற மாரி தோணுது ஜானு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இலக்கியா வேற வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருக்கா. இங்க வெளிய இருக்கும்போது எதுனா ஒரு பிரச்சனை அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உள்ள போய் காப்பாத்துருவேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். ஆனா ஜெயிலுக்குள்ள போயிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? அப்டி என்னதான் ஆபத்து வந்திருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு என்னால கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி விவரிக்கவே முடியல அப்படின்ற மாரி ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஜானகியும் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, "கௌதம் எனக்கும் அதே மாரி கனவு வருதுப்பா. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நீ இலக்கியாவ விட்டு பிரியற மாரியும், இலக்கியாவ வந்து அதாவது இலக்கியாவ இழந்து நீ கதர்ற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கனவு வருதுப்பா. எனக்கும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. 2 பேருக்குமே அதிகாலையிலேயே வந்திருக்கு அப்படின்னா, இது கரெக்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்குது போல இருக்கு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கடைசியில நம்ம கௌதம் சொல்றாரு, அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் அவங்க எதனா பிளான் போட்டிருந்தா கூட கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதன்படி நம்ம ஜானகியும் இருந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு அஞ்சலியோட ரூம நோட்ட விடுறாங்க. அந்த நேரத்தில நம்ம கார்த்திக் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா, இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு பால்கனில நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கா. அத பார்த்ததும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஒரு ருத்ர தாண்டவமே நடக்கும். ஏன் இந்த எஸ்எஸ்கேவா இருந்தாலும் சரி, பைரவியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற இவங்களுக்கு தெரிஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுக்கும். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு, அப்படியே அஞ்சலி ரூம் பக்கம் போய் பார்க்குறாங்க. "என்னடா இது! அஞ்சலி ஆள காணோமே! எங்க போயிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போம்போது தான் தெரிய வருது, இவ பால்கனியில நின்னு வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு டைம்ல நம்ம ஜானகி வந்துட்டு, சரி ஓகே அவங்க அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கப்போ, இந்த அஞ்சலி வந்து அதாவது அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "இந்த மாரி தான் ஏதோ கேஸ் போட போறதா வந்து சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சும்மா? அது மட்டும் இல்லாம அந்த கௌதம் வந்துட்டு கேஸ் போட்டு இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திருவானா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்கப்போ, "அம்மா நீ ஏன் கவலைப்படுற? எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. எஸ்எஸ்கே அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய வேலைய செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணா மதிச்சு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வந்து கொல்றதுக்காக ஆல்ரெடியே ஜெயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிய அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால நமக்கு கவலையே வேண்டாம். இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்லயே தீர்த்து கட்டிருவாங்க. அதுக்கப்புறம் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே பைத்தியம் புடிச்ச மாரி இலக்கியாவ வந்து பைத்தியம் புடிச்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா திரிவான். இந்த மொத்த சொத்துக்குமே அதிபதி நான் தான்மா. நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. இப்ப தானே விடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே அப்பாவோட ஆள் இருந்துட்டு, இலக்கியாவோட கதைய முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வருவாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ கனவு வந்தது எல்லாமே உண்மதான். முதல்ல கௌதம் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி, இலக்கியாவ எப்படியாச்சும் காப்பாத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நம்ம கௌதம் கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம்க்கு அதாவது இலக்கியாவுக்கு வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே கௌதம்க்கும், நம்ம ஜானகிக்கும் தெரிய வந்து, இப்டி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டாங்கன்னா எப்டி இருக்கும் அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.